இது வந்து சுமால் ஹைவேங்க. தெரியுங்களா? காமிக்கிறான் பாருங்க. சுமால் ஹைவே. இது வந்து இந்த சைடில் உள்ள சர்வீஸ் ரோட்டை பிடிச்சிங்கன்னா மேலே போகுது பாருங்கள் பாலம். அதில் ஏறி அங்கே அந்த சைடு போய் ரைட் சைடில் உள்ள பிரிகிறதுல நீங்கள் இறங்குனீங்கன்னா கரெக்டாக அது லூலு கரஃபா லூலுங்கண்ணே இருக்குது. லூலு இருக்குது, எஸ்தான் மால் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போங்க. கரெக்டாக அந்த சிக்னலுக்கு கூட்டிகிட்டு போவோம். எதுக்கு வேணாலும் போய்க்கலாம். கல்ஃப் மாலு, லூலு எது வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் இந்த ஃப்ளைஓவர் மேலே போனீங்கன்னா. இப்போ நான் கீழே போகிறது வந்து இந்த சைடு தவார் மாலு, லேண்ட்மார்க்கு போய் யூட்டர்ன் அடிக்கலாம். இதில் போய் யூட்டர்ன் அடித்தா மறுபடியும் வந்து இந்த ஹைவே தோஹா போகிறதுக்கு வந்து வரும். இப்போ நம்ம ரைட்டு போகிறது வந்து தவார் மாலு போய் யூட்டர்ன் அடித்தோம்னா லேண்ட்மார்க்கு வரலாம். இந்த சிக்னலில் வந்து இதில் வந்து யூட்டர்ன் அடித்தா அப்படியே லேண்ட்மார்க்கு போனால். அந்த சிக்னலில் நேராக போயிருந்தால் தவார் மால் சிக்னலுங்க அது. இந்த இப்போ சிக்னலில் லெஃப்ட் அடித்தோம்னா இது வந்து துகைல் போகலாம் அப்படியே. மெயினாக ஒவ்வொரு சிக்னல்லையுமே போர்டு இருக்கும். புதுசாக வர டிரைவர்கள் வந்து இந்த ஏரியா தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்னல்லையும் போர்டு இருக்கும், என்ன ஏரியான்ட்டு. அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளூ கலரில் அந்த கார்னரில் போர்டு இருக்கும். அந்த போர்டை வச்சு தெரிஞ்சுங்க இது என்ன ஏரியான்ட்டு. அப்புறம் அது இல்லாமல் பில்டிங்கை ஞாபகம் வச்சுங்க, இந்த ஏரியாவில் என்ன பில்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பெரிய சூப்பர் ஹைப்பர் மார்க்கெட்லாம் இருக்குங்களா, லேண்ட்மார்க்கு, தவார் மால், இப்போ இதெல்லாம் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டாவே கொஞ்சம் சொல்லும்போது டக்குன்னு அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். லொக்கேஷன் போட்டு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். லொக்கேஷனை போட்டால் நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம். இருந்தாலும் லொக்கேஷன் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் போகணுன்னு நமக்கு டக்குன்னு